கடத்தூர் அருகே புட்டிரெட்டிப்பட்டி அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களிடத்தில் சாதி பாகுபாடு பார்ப்பதாக பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகை. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அடுத்த புட்டிரெட்டிப்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 179 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இதில் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட 15 ஆசிரியர்கள், 4 அலுவலக பணியாளர்கள் என 19 பேர் பணிபுரிகின்றனர். நேற்று மாலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் எசேந்திரா தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு தலைவி விஜயா மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 20 பேர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் விஜயா உள்ளிட்டோர் பள்ளி வளாகத்திலிருந்து வெட்டப்பட்ட மரங்கள் விற்பனை செய்தது குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டபோது முறையான பதில் கூறாமல் உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தலைமை ஆசிரியர் கூறியுள்ளார். இதனால் பெற்றோர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் பட்டதாரி ஆசிரியர்கள் சிலர் சாதி பெயரை சொல்லி மாணவிகளை திட்டுவதாகவும், ஆசிரியர்களுக்குள் சாதி பாகுபாடு இருப்பதாகவும், ஆசிரியர்களே தனித்தனியான அறையில் தங்கியிருப்பதாகவும், இதனால் பள்ளி மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுவதாகவும் கூறி பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறைகேட்டில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கடத்தூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாவட்ட சிஇஓ ஜோதி சந்திரா பள்ளிக்கு நேரடியாக வந்து பெற்றோர்களிடத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து பள்ளியில் ஆசிரியர்களிடத்திலும் சில மாணவர்களிடமும் விசாரணை மேற்கொண்டார். இதனால் இரவு 10 மணி வரை பள்ளி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பெற்றோர்கள் மாணவர்களிடையே தனித்தனியாக புகார் மனுவை பெற்ற சிஇஓ ஜோதி சந்திரா குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். என் பேர் விஜயா. ஸ்கூலுக்கு எஸ்எல்சி தலைவர் போட்டுக்கிறாங்க. ஸ்கூல் சரியான நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி எச்எம்மும் சரியில்லை, பிடி வாத்தியாரும் சரியில்லை, முத்தைய வாத்தியாரும் சரியில்லை. இங்கே நிறைய ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க. ஸ்கூலு மரத்தை விற்று இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அது ஸ்கூலு வித்துந்து ஸ்கூலுக்கு என்ன பிரயோஜனம் பண்ணால் கூட எனக்கு அது பண்ணலை. தண்ணி பிரச்சனை, பாத்ரூம் பிரச்சனை, நடவடிக்கை எடுக்கணும்னு ஜாதியாக பேசுகிறாங்க. ஸ்கூலில் பசங்க பொட்டை பசங்க வந்து அசிங்க அசிங்க கேள்வி கேட்குறாங்க, ஃபைன் வாங்குறாங்க. ஸ்கூலுக்கு லைட்டு போட்டால் 10 ரூபா ஃபைன் வாங்குறாங்க. எதுக்கு சார்? நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் எதுக்கு படிக்க கேட்குறோம்? அதுக்கெல்லாம் நீ ஃபைன் வாங்கணுமா? வந்து எச்எம் தலைவரும், எச்எம் சாரும், எச்எம் சாரும், முத்த சாரும், பிடி வாத்தியாரும் நீக்கணும் சார். எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அவங்க வேணாம். நான் வந்து 9வது படிக்கிறேன். எங்கள் எச்எம் சார் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பேசுனால நான் வந்து இங்கே எல்லோரும் முன்னாடி சொல்கிறதுக்கு வந்தேன். அவர் வந்து காலையில் தண்ணி பிடிக்க காலையில் 11 மணிக்கு போன தண்ணி 3 மணி வரைக்கும் வரவே இல்லை. எல்லோரும் மயக்கம் போட்டிருந்தாங்க. மயக்கம் போகிற மாதிரி